கர்நாடக மாநிலம் சிக்கபல்லாபூரில் நடந்த சம்பவம் சமூகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். கீர்த்தி என்கிற விதவை பெண் பாத்தீங்கன்னா தனது கணவரை 2022ஆம் ஆண்டு இழந்த பெண் தனது மகளை வளர்க்க தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்து வந்திருக்காங்க. அப்போது பாத்தீங்கன்னா அம்பிகனஹள்ளி பகுதியில வசிக்கும் சுனில் என்கிற 33 வயதாகும் சுனில் என்ற இளைஞர் அந்த பெண்மணியை பாத்தீங்கன்னா காதலித்து திருமணமும் செய்திருக்காரு. சுனில் தனது மனைவியுடன் திருமணத்தை சிக்கபல்லாபூர் துணை பதிவுத்துறையில் சட்டப்பூர்வமாக பதிவும் செய்திருக்காங்க. ஆனால் பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு பின் 8 மாத கர்ப்பிணியாக இருந்த கீர்த்தியை குடும்பத்தின் எதிர்ப்பை காரணம் காட்டி சுனில் விட்டு சென்றிருக்காரு. அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அவர் பாத்தீங்கன்னா பிறகு மற்றொரு இளம் பெண்ணை திருமணமும் செய்திருக்காரு. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான கீர்த்தி நீதி கேட்டு கணவன் சுனில் வீட்டிற்கு சென்ற போது அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அவரை தாக்கியதாக குடும்பம் எழுந்திருக்கு. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறை குழு கர்ப்பிணியான கீர்த்தியை மீட்டு சிக்கபல்லாபூர் தாய் மற்றும் குழந்தையை மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்க. இதே போல் கீர்த்தியின் மகளையும் சுனில் பாலியல் வன்கொடுமை செய்ததாக அதிர்ச்சி குற்றச்சாட்டும் முன்வைச்சிருக்காங்க. இதற்கு முன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கீர்த்தி சுனிலுக்கு எதிராக சிக்கபல்லாபூர் மகளிர் காவல் நிலையத்துல புகாரும் அளித்திருந்திருக்காங்க. அப்போது பாத்தீங்கன்னா அவர் தனது மனைவியை நன்றாக கவனித்துக் கொள்வதாக எழுத்து மூலம் உறுதி அளித்து கையெழுத்து விட்டிருந்திருக்காரு. கணவனை இழந்த பிறகு நம்பிக்கையுடன் வாழ்ந்த கீர்த்திக்கு மீண்டும் பெரிய அதிர்ச்சி தந்த இந்த சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும்.